ஒர்க்கு ஒரு சில நேரங்கள்ல நிஜமாவே வந்து நல்லா இல்லாம இருக்கலாம். பட் ஆனால் அந்த நேரத்துல ஒர்க் பப்ளிஷ் ஆகாத அந்த பர்சன் தன்னோட ஒர்க் பப்ளிஷ் ஆகுறதுக்காண்டி எந்தெந்த மாதிரி எல்லாமே வேஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அந்த வேஸ் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சா இல்லையான்றது இந்த நாவலில் பேசியிருப்பாங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் இதில் 2 கேரக்டர்ஸ் இருக்குது. ஒன்று எத்தினாலியும், இன்னொன்று ஜிம் ஹேல்வுட். இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற கதையை தான் இந்த ஃபுல் நாவலுமே நான் சொல்லுவேன். அதில் ஒரு கேரக்டர் வந்துட்டு இறந்துருவாங்க. அந்த இறந்தனால அந்த இடத்த இந்த இன்னொரு கேரக்டர் வந்துட்டு ஃபில் பண்ணும். நான் எந்த கேரக்டர் இறந்தாங்க, எந்த கேரக்டர் ஃபில் பண்ண போகிறாங்கன்னு நான் சொல்லலை, என்னோட நரேஷனில் சொல்ல மாட்டேன். ஆர்எஃப் வாங்க அவர்களோட நரேஷனில் தான் நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கணும். என்னடா அது ரிவ்யூன்ற பேரில் யாரோட சொல்ல மாட்டேங்கிறேனே அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பர்சன் தன்னோட நாவல் பப்ளிஷ் ஆகாமல் இருக்கிறனால இன்னொரு பர்சனுக்காண்டி என்னென்ன செய்கிறாங்க, அந்த ஃபில்லிங் ப்ராசஸ் பண்ணுற அந்த கேரக்டர் அதுக்கு சூட்டபுளாக இல்லையா அப்படின்றது அந்த நாவலோட கிளைமேக்ஸ்ன்னே சொல்லுவேன் மக்களே. ஏன்னா ஒரு கேரக்டர் தன்னோட ரைட்டிங் கெரியரில் நல்ல முறையில் எழுதி நிறையா ஒர்க்ஸ் பப்ளிஷ் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட டிஸ்மிஸ் அப்போது இன்னொரு கேரக்டர் அந்த இடத்த ஃபில் பண்ணுறப்போ அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, இல்லை அவங்களோட நடையிலே இருக்கா, இல்லை அந்த ஒர்க் வந்துட்டு திருடப்பட்டுச்சா அப்படின்றது இந்த நாவலில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க மக்களே. ஸோ அதுதான் நான் சொன்னது ஐடென்டிட்டி திருட்டு. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பர்சன் தான் உயிரோடு இருக்கிறப்போ தான் சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே தாண்டி தான் என்ன பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றதான் வந்துட்டு பெரிய பொக்கிஷமாக வந்துட்டு கருதப்படுவாங்க, எஸ்பெஷலி ஃபார் த ரைட்டர்ஸ். அதே மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கவங்களும் ஒரு மாதிரி ஒரு சில பொக்கிஷங்கள் வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் பேரை சம்பாரித்து வச்சுருப்பாங்க. பேர் அந்த கெய்னிங் அ நேம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி வெரி டஃப்னே சொல்லுவேன். ஏன்னா பணத்தை சம்பாதிக்கிறதோட பேரை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மக்களே. ஸோ அதுதான் இந்த நாவல் வந்து பேசுது. அது அந்த கேரக்டர் என்ன 2 கேரக்டராக இருக்கும் அப்படின்றத என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.